தூத்துக்குடி மாநகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கும் ஓட்டுநர்களுக்கும் அரசு அறிவித்த ஊதியத்தை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ள அகில இந்திய மத்திய தொழிற்சங்க தலைவர் சங்கர், உரிய தீர்வு கிடைக்கவில்லை எனில் தேர்தலில் தூய்மை பணியாளர் ஒருவரை வேட்பாளராக நிறுத்துவோம் என தெரிவித்துள்ளார். இன்றைக்கு தூத்துக்குடியில கலெக்டர் அறிவிச்சிருக்கக்கூடிய ஊதியம் என்பது மிக குறைவாக இருக்கு. அரசாங்கத்தினுடைய ஜிஓ 62 படி மாநகராட்சியில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு வீதி பெருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஒரு நாளைக்கு 771 ரூபாய், வண்டி ஓட்டக்கூடிய ஓட்டுநர்களுக்கு 799 ரூபாய் கொடுக்கணும். ஆனா இங்க மாநகராட்சி இந்த தொழிலாளர்களுடைய உழைப்பை தேடுவது, அவருடைய ஊதியத்தை தேடுவது என்கின்ற விஷயத்தை செஞ்சிட்டு இருக்காங்க. அதற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு சங்கத்துல இருந்து இப்போ முடிவு பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்கள் எங்களுடைய விழாவுக்கு அவங்க அழைச்சிருந்தோம். அவங்க தொழிலாளர் பிரச்சனை தீர்ப்பார்கள் என்று எதிர்பார்த்தோம். அவங்க தீர்க்கலன்னு சொன்னா வரக்கூடிய தேர்தலில் தூய்மை பணியாளர் சார்பாக வேட்பாளர் போட்டு இந்த தூய்மை பணியாளருடைய குரலை மாநிலம் முழுக்க ஒழிக்க செய்வதற்காக நாங்கள் ஒரு திட்டம் போடுறதா இருக்கிறோம்.